நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அந்த இன்ஸ்டாகிராம் சேனலை ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கு. யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்மளுடைய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்கள் எங்க இருந்தாலும் சரிங்க. அதாவது வந்துட்டு நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் சரி, இந்தியாவா இருக்கட்டும் சரி, இல்ல அதர் கண்ட்ரியா இருக்கட்டும் சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நானும் அதிகமாக இப்போ தொடர்ந்து நிறையா ஆன்மீக சேனல் பண்ணுறதுனால நிறைய தமிழ்லேயே பேசுறதுக்கான முயற்சிகள் அப்படின்றது எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய தமிழ்லேயே பேசலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். நம்ம பார்க்கறது எழுதுறது எல்லாமே இதில் போயிடுச்சு, எல்லாமே ஆங்கிலத்தில் போயிட்டுது அப்படின்றதுனால நம்மளால வந்துட்டு தமிழ்ல சரியா இது பண்ண முடியல, எழுத முடியல. அதுவே வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு மறந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால இனி ஸ்கிரிப்ட் எல்லாமே தமிழ்ல தான் நான் எழுத போறேன். நான் ஸ்கிரிப்டுக்கு என்ன இங்கிலீஷ் தமிழ்லன்னு தெரியலையே. சரி, ஓகேங்க. எனிவே, அதாவது இந்த பதிவுல பார்க்க போறது என்னன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேள்வியை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. வேற எதுங்க பார்க்க போகிறோம்? ஆட்சென்ஸ் தான். ஸோ இப்போ சமீப காலமாக நிறைய பேர் என்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஆட்சென்ஸில் வந்துட்டு நான் அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்குறேன், இதில் நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்சென்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எவ்வளோ பெரிய யூனிக். அதே போல தான் யூடியூப்ல இருந்து பணம் வர்றதுக்கு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு ஒரு மெயில் ஐடியை போட்டு ஜஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறீங்களா, இது மாதிரி கிடையாது. ஆஃப்டர் தட் உங்களுக்கு பின் வெரிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல இருந்து பணம் வரப்போகுது அப்படின்னா ஆட்சென்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வங்கி மாதிரி செயல்படும். ஏன்னா யூஎஸ் டாக்ஸ் முதல் கொண்டு நம்ம ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா நம்ம ஃபைல் பண்ணியே தீரணும். சிலர் வந்துட்டு இந்த யூஎஸ் டாக்ஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணாம விட்டுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, யூஎஸ் தரப்புல இருந்து வந்துட்டு 15%, 16% அப்படின்ற மாதிரி போட்டுடுறாங்க. நீங்க அந்த யூஎஸ் டாக்ஸ் வந்துட்டு நீங்க சப்மிட் பண்றதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க வந்துட்டு ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய வந்துட்டு, அதாவது வந்து அவங்க ஒரு டாக்ஸ் கட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வெறும் வந்துட்டு $0.3, $0.1 இந்த மாதிரி தான் போகும். எனக்கு அதிகமாக வந்துட்டு ஒரு டைம் $800 வந்துச்சு. $800 எனக்கு எவ்வளோ பிடிச்சாங்கன்னா வந்துட்டு வெறும் $1.5 அப்படின்றத பிடிச்சாங்க. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, நிறைய வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட ஆட்சென்ஸில் நமக்கு வந்துட்டு இந்த பணமே வராமல் போயிடும், பணம் டிக்ளேர் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் ஒருத்தர் என்கிட்ட சொன்னதுனால சொல்றேன் நான், ஏங்க ஆட்சென்ஸ் என்னங்க மெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி பண்ண போகிறது, அவ்வளோதாங்க. இதில் என்னங்க இருக்கும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறோம், அவங்க வந்து பணத்தை அனுப்புறாங்க, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கிடையாது. நீங்க ஆட்சென்ஸ் அப்படின்றத கொடுக்கும் பொழுது அதுல உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ஆதார் கார்டு அட்ரஸ், பேன் கார்டு அட்ரஸ், அதாவது அட்ரஸ் கேட்கும், அவ்வளவுதான். ஜென்ரலா ப்ரூஃப்ல என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் தான் அது எடுத்துக்கும். ஸோ அவங்க வந்து ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இது என்னன்னா பேன் கார்டு மட்டும் தான். பட் இந்த டாக்ஸ் ஃபைல் பண்றதுனால நமக்கு பேங்க்குக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும். அந்த வகையில இவங்க வந்துட்டு நம்ம ஆதார் கார்டில் கொடுக்குற நம்பருக்கும் நம்ம பேங்க்ல இருக்கு பாத்தீங்களா, அதாவது பணம் அனுப்புறாங்கல்ல, அந்த நம்பரும் மிஸ்மேட்சா இருந்ததுன்னா பணம் வராது. பணம் வந்துட்டு மிஸ்மேட்ச், அதாவது வந்துட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளைன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அது சரி பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நடந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, பயப்பட தேவையில்ல. அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலியமா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்குள்ள இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். கொடுத்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுல வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆனோன்னா இந்த மாதிரி எரர் வந்துடும். அதை நம்ம சரி பண்ணிட முடியும், அது வேற விஷயம். இங்க முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்குள்ள ஒன்னையும் சரியா பண்ணணும். இப்போ ஒரு சிலர் வீடு மாறி இருக்கிறாங்க, அவங்க வீடு வந்துட்டு ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேற, பட் இவங்க இப்போ கரண்ட் அட்ரஸ் அப்படின்றது வேற. பின் வர்றதுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க நார்மலா இருக்கிற கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கனாலே வந்துடும். பின் வர்றதுக்கு அந்த நார்மல் அட்ரஸே கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றீங்கல்ல, அதுல இருக்கிறதுல வந்துட்டு இப்ப அட்ரஸ் கூட இங்க டசன்ட் மேட்டருங்க. அட்ரஸ் கூட பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன இங்க பிரச்சனை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இதுல இருக்கக்கூடிய பெயர், அதாவது அந்த பர்சன், நோ யுவர் கஸ்டமர், கேஒய்சி சொல்றாங்க இல்லைங்களா, அந்த பர்சன் தான் இங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த பர்சனோட டீட்டெயில் அப்படின்றது கரெக்டா இருக்கணும். அவர் வீடு மிஸ்மேட்ச் ஆகுது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஏன்னா அது கண்டிப்பா ஆப்வியஸா வரும். ஸோ அந்த பர்சன் யார் அப்படின்றது அவங்களுக்கு தெளிவா தெரியணும். இப்போ என் வீடு வந்துட்டு வேற இடம் தான், ஆதார் கார்டு அட்ரஸ் அப்படின்றது வேற, பட் நான் இருக்கிற கரண்ட் அட்ரஸ் அப்படின்றது வேற. பட் நான் வந்துட்டு என்ன செஞ்சேன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு என்னால் அதை வாங்கிக்க முடியும், சொந்த வீடு அப்படின்றதுனால நான் அந்த அட்ரஸ் பின்னே கொடுத்துட்டேன். நான் அந்த அட்ரஸே கொடுத்துட்டேன். அவங்க அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. நான் போய் சைன் போட்டு அதை வாங்கிட்டேன். நான் பின் வாங்கிட்டேன். 2 தடவை தான் பின் நான் வாங்கியிருக்கேன்.
ஏன்னா நான் 2 AdSense அப்படின்றத வச்சிருக்கேன். இதுக்கு அது வேற ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. அதாவது என்ன நீங்க இத்தனை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எப்படி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணக்குள்ள எனக்கு அதை பத்தி தெரியாது. ஸோ அதனால அப்பா அவங்க பேர்லலாம் வச்சு அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது பண்ணலாம், அதுல தப்பும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு இதுக்கு மேல வைக்கிறாங்க அப்படின்னா மாத்தி மாத்தி கூட பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் அப்போ வந்துட்டு. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல 2-3 இது என்னுடைய இதுலயும் கொடுத்துருந்தேன். இதுல என்ன பிரச்சனைனா எல்லா சேனலும் யூனிக்கா, அதாவது இந்த சேனல்ல ஒரு 4 சேனல் வச்சுக்கோங்களேன், அந்த 4 சேனலுமே ஒரே மாதிரி வீடியோ போடுறேன். இந்த சேனல்ல இருக்க வீடியோ இதுல எடுத்து போடுறேன், இதுல எடுத்து போடுறேன், இப்படி 4 போட்டு அந்த 4யுமே கொண்டு வந்து இதுல லிங்க் பண்ணி வச்சிருக்கிறேன்னா அப்பதான் நமக்கு பாதிப்பு. நான் அந்த 4 சேனல் வந்துட்டு ஒன்னே மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா பாடல்கள் பத்தி போட்டிருந்தேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது என்னது அந்த கிளிப்பெல்லாம் ஆட் பண்றாங்களா அது மாதிரி போட்டிருந்தேன். அப்புறம் மீம்ஸ்லேயே வந்துட்டு இந்த எம்டி ஹேண்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருந்தேன். இந்த 4 சேனலுமே வந்துட்டு டெர்மினேட் தான் பண்ணாங்க, சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஒரே நைட்லேயே 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி கேப்ல எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. ஆனா அந்த இம்பாக்ட் அப்படின்றது என்னுடைய AdSenseக்கு வரல. ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே தனித்தனி கேட்டகரி அப்படின்றதுனால வரல, அந்த இம்பாக்ட் இதுக்கு வந்துட்டு வரல. ஸோ எனக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எந்த இஷ்யூவும் கிடையாது. அதனால ஒரே கேட்டகரிஸ்ல இருக்கு, ஒரே வீடியோ எடுத்து நம்ம 4 சேனல்ல டிஃப்ரெண்ட் சேனல்ல போடுறோம். அந்த டிஃப்ரெண்ட் சேனல்ல வந்துட்டு நம்மளுடைய இதுல லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னா தான் பிரச்சனை. ஸோ மற்றபடிலாம் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க யூஎஸ் டாக்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். கிரிட்டிக்கல்னு பார்க்க தேவையில்ல, சென்சிட்டிவான விஷயம். எப்படி பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது நம்ம எப்படி கரெக்டா டீட்டெயிலாம் கொடுக்குறோம் அதே போலதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமான ஒண்ணு தாங்க. ஏன்னா இந்த AdSense அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கும் யூடியூப்ல இருந்து பணம் வருது, யூடியூப்ல இருந்து வரக்கூடிய பணம் நம்மளுடைய AdSenseக்கு தான். மந்த் வந்துட்டு 11 தேதிக்குள்ள நம்மளுடைய AdSenseக்கு அந்த பணத்தை அனுப்பிடுவாங்க. எத்தனை டாலர் வந்திருக்கோ அது $1 இருந்தாலும் AdSenseக்கு அனுப்பிடுவாங்க. AdSenseோட வேலை என்னன்னா மினிமம் $100 ரீச் பண்ணிட்டா அந்த பணத்தை வந்துட்டு டைரக்டா நம்மளுடைய இதுக்கு அனுப்பி விட்டுரும். அது எங்க அனுப்பி விட்றோம்னா நம்மளுடைய வந்துட்டு வங்கி கணக்குக்கு அனுப்பி விட்றோம். இப்பதான் அந்த வங்கி கணக்கு கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்க்கும். ஸோ இப்படிதான் AdSense அப்படின்றது இருக்குது. அப்போ பர்சனுடைய டீட்டெயில் கரெக்டா இருக்கணும். நீங்க இருக்கிற இடம் அப்படின்றது வேற, உங்களுடைய டீட்டெயில் நீங்க பேர் மிஸ்டேக்ல வர்றது, இங்க பேர் வந்துட்டு வேற மாதிரி இருக்கிறது, ஆதார் கார்டுல வேற மாதிரி, பேங்க்ல வேற மாதிரி அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டான பேர், சின்னதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அது ரிஜெக்ட் அடிச்சு விட்டுரும். அதனால இதை பேரை மட்டும் கரெக்டா பார்த்துட்டு அக்கௌண்ட் டீட்டெயில் கரெக்டா கேட்டுக்கோங்க. ஸோ ஷிஃப்ட் கோடை பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் நாளைக்கு ஷிஃப்ட் கோடை பற்றி வீடியோ போடுறேன். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுனால ஒரு வீடியோவில் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது நம்மளுடைய AdSenseக்கான இம்பார்ட்டன்ட், அதாவது AdSense எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் உருவாக்கியிருந்தேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்டிப்பாக கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரே இதில் எல்லா சந்தேகத்தையுமே வந்துட்டு தீர்த்திட முடியாது, எல்லாருடைய சந்தேகத்தையும் நம்மளால வந்து புரிஞ்சு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஆட் பண்ணி கொண்டு வர முடியல. இப்ப நீங்க ஒரு மாதிரி யோசிக்கலாம், இப்ப நான் சொன்ன விஷயத்திலேயே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அப்படின்றது இருக்கும். அது நீங்க வந்து கீழே கமெண்ட் மூலியமா சொன்னீங்கனாலும் சரி, இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஜாயின் பண்ணி எனக்கு அங்க மெசேஜ் பண்ணீங்கனாலும் சரி, ஃபர்தரா என்னால ரிப்ளை அப்படின்றது வந்துட்டு கொடுக்க முடியும். யூடியூப் ரிலேட்டடா நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், அதனுடைய லிங்க் வேணா கீழே இருக்கு. ஈவன் இந்த மைக் முதல் கொண்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க. ஓகே கைஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சாமி கும்பிடுங்க, என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. ஏன்னா இந்த ஆண்டு எப்படி நம்ம தொடங்குறோமோ அதே தான் இந்த ஆண்டு முழுவதும் நடக்கும். பாய்.